Why is AC current used instead of DC in measuring electrolytic conductance? ஸோ எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா இப்போ இதுதான் ஸ்விட்ச் போர்டுன்னு நினச்சிக்கோங்க. ஸ்விட்ச் போர்ட்லேருந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி அது வந்து ஒரு கண்டக்டோமீட்டர் இருக்கும் சரியா. அதில் வந்து ரீடிங்ஸ் காமிக்கும் எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சரியா. ஸோ கண்டக்டோமீட்டர் வந்து இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து கண்டக்டிவிட்டி செல்லுன்னு நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ கண்டக்டிவிட்டி செல்லுனா பேசிக்காக இந்த மாதிரி லாங்காக சின்னதாக தான் இருக்கும். அதில் 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் சரியா. 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். 2 எலக்ட்ரோட்ஸுமே ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்வலி பிளாட்டினம் அந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சரியா. இப்போ இந்த கண்டக்டிவிட்டி செல்ல நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க அப்படிதானே. எந்த சொல்யூஷனுக்கு கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணுமோ அது கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 0.1 மோலாரிட்டி KCl இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம இந்த கண்டக்டிவிட்டி செல்லை டிப் பண்ணுவோம். ஸோ இதை டிப் பண்ணி இதுவுமே இந்த மிஷின் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ டிப் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ரீடிங் வந்துடும் எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்குது அப்படின்னு யூனிட்டோட நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் கண்டக்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. பேசிக்காக இதில் நம்ம என்ன கரண்ட் யூஸ் பண்ணுறோம்னா ஏசி கரண்ட். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் எல்லா கரண்ட்டுமே இப்போ ஸ்விட்ச் போர்ட்லேருந்து எல்லாமே ஏசி கரண்ட் தானே வரும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் வரும். ஏன் டிசி கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது? அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஸ்விட்ச் போர்டுக்கு பதிலாக நம்ம ஏன் ஒரு பேட்டரி, டிசி கரண்ட்னால என்னது, ஒரு பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு பவர் கிடைக்குது. அது இப்போ நம்ம வாட்சில் உள்ளதெல்லாம் டிசி கரண்ட்டு. ஸோ ஏன் ஒரு டிசி கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரோலைசிஸ் தெரியும் அப்படிதானே. ஸோ எலக்ட்ரோலைசிஸ்னா என்னது, இதுதான் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதே 0.1 நம்ம KCl எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 எலக்ட்ரோடு இருக்கும், ஆனோடு இருக்கும், அப்புறம் கேத்தோடு இருக்கும். அது ரெண்டையும் நம்ம ஒரு டிசி கரண்ட் கூட தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், கனெக்ட் பண்ணியிருப்போம் சரியா. டிசி கரண்ட் தான் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சைடு கேத்தோடு இருக்க சைடு நெகட்டிவ், ஆனோடு இருக்க சைடு பாசிட்டிவ். ஸோ இப்போ இப்படி கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் சரியா. எலக்ட்ரோலைசிஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எலக்ட்ரோலைசிஸ்ல என்ன ஆகும், இந்த K பிளஸும் Cl மைனஸும் இப்போ Cl மைனஸ் என்னதாயிரும், ரெடியூஸ் ஆகி Cl2-ஆ மாறிடும் எலக்ட்ரோலைசிஸ்ல. ஆக்சிடைஸ் ஆகி K பிளஸ் வந்து ரெடியூஸ் ஆகி K-ஆ மாறிடும். அப்போ என்ன ஆயிரும், இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து KCl கான்சென்ட்ரேஷன் வந்து மேபி கம்மி ஆயிடலாம், மேபி 0.01 மோலாரிட்டி ஆகலாம். அப்போ கான்சென்ட்ரேஷன் வேரி ஆகுதுன்னா ஒழுங்கான கண்டக்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும். இனிஷியலி நம்மளுக்கு கொடுத்த சொல்யூஷன் என்னது, 0.1 மோலாரிட்டிக்கு கண்டக்டன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ டிசி கரண்ட்ல போட்டுட்டோம் அப்படின்னா 0.01 மோலாரிட்டியா கம்மி ஆயின சொல்யூஷனுக்கு நம்ம தப்பான சொல்யூஷன்ஸ்க்கு கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோலைசிஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஏசி கரண்ட் யூஸ் பண்றோம். தட்ஸ் த மெயின் திங். ஓகே, தேங்க்யூ.